பட்ஜெட். இந்த பட்ஜெட்னால பல பேர் தனக்கு வந்து நட்டம் ஏற்பட்டதா பதிவிடப்படுறாங்க. இன்னும் சில பேர் இதனால லாபமும் அடைஞ்சிருக்காங்க. இந்த பட்ஜெட் எதை நோக்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட வளர்ச்சியை நோக்கிய ஒரு பட்ஜெட்டா தான் இது பார்க்கப்படுது. அண்ட் இந்த ஒரு பட்ஜெட்ட வந்து ஒரு ஃபிளாஷியான பட்ஜெட். அதாவது இந்த பட்ஜெட் போட்ட உடனே வந்து இந்தியா வந்து வேற லெவல்ல குரோத்த வந்துரும் தந்துரும் அப்படின்ற மாதிரி இல்லாம, இந்த பட்ஜெட் ஒரு லாங் டெர்ம் பட்ஜெட்டா போடப்பட்டிருக்கு அப்படின்னும் ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த பட்ஜெட்னால ஒரு பெரிய மாற்றம் 2026லேருந்து 27 நிதியாண்டுல நடக்க போகிறதா வந்து ஒரு தகவல்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட 2026, 27 நிதியாண்டுக்கான போடப்பட்ட பட்ஜெட்ட பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026, 27க்கு போடப்பட்ட நிதி, அதாவது பட்ஜெட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 9வது முறையா, தொடர்ந்து 9வது முறையா நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க நாடாளுமன்றத்தில். அண்ட் என்னென்ன பட்ஜெட்லாம் போடப்பட்டது, துறைக்கெல்லாம் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த நிதி ஒதுக்கீடுனால நம்ம தமிழ்நாடுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அண்ட் எந்த துறைகளில் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்ற நிறைய விதமான ஒரு கட்டமைப்பு சேர்ந்தது தான் இந்த பட்ஜெட்டாக இருக்க போகுது. அண்ட் இந்த பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஃப்ளாஷி பட்ஜெட்டாக இருக்கும். ஃப்ளாஷி பட்ஜெட் அப்படின்னா என்னன்னா, பட்ஜெட் போட்டு அடுத்த சில வருஷங்களையே சில மாதங்களையே வந்து இந்தியா வேற லெவல் க்ரோத்துக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி இல்லாமல், இந்த பட்ஜெட் ஒரு லாங் டேர்ம் பட்ஜெட்டாக இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க. இந்த பட்ஜெட் ஒவ்வொரு துறையை சார்ந்தும் ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி துறை சார்ந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். முதலாவதா தயாரிப்பு. அதாவது இந்தியா நிறைய பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் அதை விட நிறைய பொருளை இம்போர்ட்ஸ் பண்ணி வாங்கிட்டு தான் இருக்குது. இங்கேயே தயாரிக்கப்பட்டாலுமே வெளிநாடு பொருள் அப்படின்னும் போது இங்கே கொஞ்சம் மவுசு ஜாஸ்தி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது இல்லாமல் இங்கே தயாரிக்கிற பொருளை வாங்குறதுக்கும் இங்கே பொருட்கள் தயாரிக்கப்படணும் அப்படின்றதுக்கான ஊக்குவிப்பாக நிறைய திட்டங்களை அமல்படுத்தியிருக்காங்க. இந்தியா செமிகண்டக்டர் 2.0 அப்படின்ற திட்டம் அமல்படுத்தப்படுது. பயோஃபார்மா தயாரிப்புக்கு சக்தி அப்படின்ற பெயரில் ஒரு ஊக்கமும் கொடுத்து ஒரு 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 பிளான் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் மின்னணு உதிரி பாகங்கள் தயாரிக்கிறதுக்கு ஒரு திட்டம், அண்ட் ஒருங்கிணைந்த ஜவுளி உற்பத்தி சார்ந்த ஒரு திட்டம், 3 ரசாயனம் பார்க்ஸ் வந்து அமைக்க போகிறாங்க. அரிய வகை காந்தங்கள், தாது அப்படின்ற விஷயம் எல்லாமே இந்தியாவில் நிறைய இடங்களில் கிடைக்கும். அந்த திட்டத்தில் பல மாநிலங்களுக்கு ஊக்குவிப்பு இருக்குது. விளையாட்டு உபகரணங்கள் தயாரிக்கிறதுக்கும் ஊக்கம் அளிக்கப்படுது. 200 பாரம்பரிய கிளஸ்டர்ஸ் இங்கே புதுப்பிக்கப்படுது. அடுத்ததா விவசாயம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்பவுமே வந்து இன்றியமையாதது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் குறிப்பு திட்டம், அதாவது என்ன தென்னை, அதாவது பழைய நடப்பட்ட எந்தெந்த தென்னைகள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வருமானம் தரலையோ அதெல்லாம் அகற்றப்பட்டு புது திண்ணைகள் வைக்கப்பட்டு அதிகமாக நடணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் போடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் முந்திரி, கோகோ இந்த மாதிரியான உற்பத்திக்காக ஒரு தனியார் திட்டம் உருவாக்கியிருக்காங்க. அதாவது எங்கேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் 2030க்குள்ள இந்த மாதிரி முந்திரி, கோகோ அப்படின்ற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்தியாவிலேருந்தே ஏற்றுமதி பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகளை இந்த ஒரு திட்டம் நம்மளுக்கு கொடுக்கும். மலைப்பகுதியில் நட்டு, பாதாம், வால்நட் இது சாகுபடி பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கிறாங்க. அண்ட் உயர் மதிப்பு கொண்ட ஒரு சந்தன மரம் அதை உற்பத்தி செஞ்சு பதப்படுத்தி அதுக்கு தேவையான பணமுமே மாநில அரசுக்கு ஒதுக்கீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி வால்நட், பாதாம், பைனட்ஸ் இந்த உற்பத்தியெல்லாம் பெருக்கிறதுக்காகவும் அதோட நடவுமுறை எப்படி இருக்குது, அறுவடை எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வர கூட்டல் இது எல்லாத்துக்குமே வந்து ஆதரவு தருவாங்க. அண்ட் பாரத் விஸ்தார் அப்படின்ற ஒரு திட்டம், அந்த பேரில் அக்ரிஸ்டிக் தளங்கள், ICAR அப்படின்ற விவசாய முறைகள் இதெல்லாம் வழங்குறதுக்கு AI கருவி வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சேவை. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் சார்ந்த மருத்துவ சார்ந்த சுற்றுலாத்துக்காக 5 மையங்கள் வந்து அமைக்கப்பட போகுது. மருத்துவ கவனிப்புக்காக 1.5 lakhs, அதாவது 1.5 லட்சம் பேருக்கு வந்து ட்ரைனிங் தரப்படும். அண்ட் 3 புதிய ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்ஸ் பயிற்சி மையம் இதெல்லாம் வந்து அமைக்கப்படும். அதுக்கப்புறம் எஜுகேஷன், கல்வி அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான பெஸ்ட்டான சோர்ஸில். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய டிசைன்ஸ், அதாவது இந்த க்ரியேட்டிவ் சார்ந்த கண்டென்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைய காலத்தில் வளர்ந்து வருது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மும்பை அண்ட் நிறைய காலேஜஸில் லேப் வச்சு அண்ட் வந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட
காலேஜஸ் 15,000 மேற்பட்ட ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இதில் எல்லாமே ஆல்ரெடி விஸ்காம் இருக்குது. அதை தவிர்த்து கிரியேட்டர்ஸ்க்கான ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து உருவாக்க போகிறதா வந்து இந்த திட்டம் சொல்லுது. அண்ட் உமன் ஹாஸ்டல்ஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு உமன் ஹாஸ்டல்ஸ் வந்து வைக்கப்படும். ஹாஸ்பிட்டாலிட்டி அதாவது தேசிய விருந்தோம்பல் கல்வி நிறுவனமும் வந்து அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கால்நடை. ஸோ கோஸ்டல் ஏரியாஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கடலோர பகுதியில் மீன் உற்பத்தி செய்முறைகள் வழங்கப்படும். கடன் இணைப்பு மானிய திட்டம் அதாவது கால்நடை சார்ந்த உழவு பண்றவங்க உற்பத்தி நிறுவனங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் வரையில இந்த திட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீர்வழி போக்குவரத்து. ஸோ ஒருங்கிணைந்த வளர்ச்சி எல்லாமே சார்ந்த ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கு கீழே 500 தேக்கங்கள் வந்து உருவாக்குவாங்க. அண்ட் அடுத்த 5 வருஷத்துல 20 புதிய நீர்வழி வாட்டர் வேஸ் வந்து உருவாக்கி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ்எம்இ ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து எம்எஸ்எம்இ எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிறு தொழிலாளர்கள் இல்லை நடுத்தர தொழிலாளர்கள் அவங்களாம் வளர்ச்சி பண்ணணும் அப்படின்றதுக்காக 10,000 கோடி நிதி வந்து இந்திய கவர்மெண்ட் இந்த நிதியில் ஒதுக்கியிருக்காங்க. சுயசார்பு இந்திய நிதிக்கு 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. எம்எஸ்எம்இ சார்ந்த பொருளை விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு கடன் உத்தரவாதம் கன்ஃபார்ம். அண்ட் கட்டமைப்பு இந்த கட்டமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டமைப்பு அபாய உத்தரவாதத்துக்கு ஒரு நிதி தரப்படும். அண்ட் புதிதாக 20 தேசிய ஹைவேஸ் போடப்படுறதுக்கான நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கு. மாநிலங்களில் கட்டமைப்பு திட்டத்துக்காக 20 lakhs crores ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. கிழக்கு கடற்கரை வழியாக தொழில் வழித்தரத்துக்கும் வேஸ் வந்து உருவாக்கப்படுது. அண்ட் மக்கள் நலன் சார்ந்த அறிவிப்புகள் அடுத்ததான் முதியோர் பராமரிப்பு. முதியோர் சேவையை பராமரிக்க இந்த திட்டம் இருக்கும். அண்ட் இதுக்காக 1.5 lakhs பேருக்கு பல திறன் கொண்ட பராமரிப்பு ட்ரைனிங் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மகளிர் சுய உதவி குழு இருக்கு. அந்த குழு மூலிமா தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த டிமார்ட் அப்படின்ற ஒரு சில்லறை வியாபாரங்கள் செய்கிற ஒரு 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 சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சு தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு விற்பனை நிலையம் மாதிரி அமைச்சு தரப்படும் அப்படின்ட்டு. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு திறன் மேம்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக திவ்யாயாஞ்சன் கேஷுவல் யோஜனா அப்படின்ற திட்டத்தின் கீழே மாற்றுத்திறனாளிகளுக்கு தகுந்த தொழில் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அவங்களுக்குன்னு ஒரு கௌரவமான வாழ்வாதாரங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு நிதியுமே ஒதுக்கப்பட்டிருக்கு. அண்ட் உதவி உபகரணங்கள். ஸோ திவ்யாங் சகாரா யோஜனா இது மூலயமா தகுதி இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்தனமான உதவி உபகரணங்கள் அதாவது இப்போ கண் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாக்கிங் அந்த ஸ்டிக்காக இருக்கட்டும் அந்த மாதிரி உதவி உபகரணங்களுக்கு உரிய நேரத்தை கிடைக்க வழிவகை செய்யப்படும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாஷா சென்டர்ஸ் அதாவது திறனாளிகளுக்காக பிரதமர் மோடியோட திவ்யாஷா மையங்கள் அது வந்து நவீன வசதிகளோட கூடிய சில்லறை விற்பனை மையமாக வைச்சு தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனநல மருத்துவம் மேம்படுறதுக்காக செகண்ட் நிமான்ஸ் நிறுவனம் அதாவது ஆல்ரெடி நிமான்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்கு. இரண்டாவதா நிமான்ஸ் அப்படின்ற ஒரு உருவாக்கப்படும் அப்படின்னும் மேலும் ராஞ்சி அண்ட் தேஜ்பூர்ல உள்ள மனநல கழகங்கள் மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அவசர சிகிச்சை நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எமர்ஜென்சிஸ்க்கும் இந்த விபத்துக்கு காயப்பட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் பார்க்க மருத்துவர்களோ இல்லை உபகரணங்களோ இருக்காது. ஸோ மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சிக்குன்னு ஒரு தனி பிரிவும் விபத்து காய சிகிச்சைக்கு மையங்களும் வந்து பரிந்துரைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிதா நிறுவவும் படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததா டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது ஜவுளி தொழில் அண்ட் ஜவுளி கடை வச்சுக்கோங்க மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு இது இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கும். அண்ட் தேசிய நூலிலை திட்டம் அதாவது நூலிலை அப்படின்னா த்ரெட் பட்டு நூல் சணல் ஆர்டிஃபிஷியலாக வந்து த்ரெட்டை உருவாக்குறவங்க புதிய த்ரெட் இது எல்லாமே புதிய சுயசார்பு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் டெக்ஸ்டைல் விரிவாக்கம் வேலைவாய்ப்பு திட்டம் ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலான டெக்ஸ்டைல் சென்டர்ஸை நவீனப்படுத்தவும் புதிய இயந்திரங்கள் வாங்குவதற்கு ஒரு மூலதனமும் அதுக்கான லேப் டெஸ்ட் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வழங்குறதுக்கான சென்டர்ஸ் இது எல்லாமே வந்து வச்சு தருவாங்க. அண்ட் தேசிய ஹேண்ட்லூம் அதாவது தேசிய கைத்தறி மற்றும் அந்த தேசிய நெசவு மற்றும் கைத்தறி உபகரணங்கள் திட்டம் இருக்குது. அதுக்கு நெசவாளர்கள் அப்புறம் அந்த கிராஃப்ட் ஐட்டம் செய்கிறவங்க இவங்கெல்லாம் ஒருங்கிணைச்சு அந்த திட்டம் இருக்கும். அந்த டைரக்ட் உதவி வந்து கிடைக்க உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டெக்சாஸ் எக்கோ
டெக்சாஸ் எக்கோ வந்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற இந்த டெக்சாஸ் எக்கோ வாயிலா உலகம் முழுக்க இருக்க இந்த துறை, அதாவது ஜவுளித்துறையில உலகம் முழுக்க காம்படிஷன் இருக்கு. இந்த டெக்சாஸ் எக்கோ மூலியமா அதுக்காக ஒரு வழி செஞ்சு தருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சம்ராட் 2.0 அப்படின்ற திட்டம். இது மூலமா டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்க தொழிலாளர்களோட ஒரு திறன் அது மேம்பட தொழில்துறை எஜுகேஷன் நிறுவனங்கள் அதெல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு திறன் சூழல் வந்து மேம்படுத்தப்படும். நெக்ஸ்ட் வந்து மெகா டெக்ஸ்டைல் பார்க்ஸ், அதாவது ரொம்ப பெரிய டெக்ஸ்டைல் பார்க்ஸ் வந்து வச்சு நிலம், தடையற்ற மின்சாரம் இருக்க மாதிரி ஒரு ஸ்டேட்ஸ்க்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அவற்றில் பிஸ்னஸ் ரீதியாக டெக்ஸ்டைல் மதிப்பு கூட்டுவதில் எக்ஸ்ட்ரா கவனமும் நாங்கள் கொடுப்போம். அண்ட் காதி, கைத்தறி, கைவினை பொருட்கள், ஸோ இந்த துறையை சார்ந்தவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு மகாத்மா காந்தி கிராம ஸ்வராஜ் திட்டம் அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த திட்டம் மூலமாக நெசவாளர்கள், கிராம தொழில்கள் அதெல்லாம் மேம்படும். ஒரு மாவட்டம் ஒரு பொருள் அப்படின்ற இந்த திட்டத்துக்கு இந்த திட்டம் ஒரு நன்மையா இருக்கும். அண்ட் அடுத்ததா பார்த்தோன்னா கண்டெய்னர்ஸ் தயாரிப்பு. நம்ம வந்து இம்போர்ட்ஸ் பண்ணனாலும் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணனாலும் நம்மளுக்கு கண்டெய்னர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம்ல. அந்த கண்டெய்னர்ஸையே நம்ம வெளியிலேருந்து தான் வாங்குறோம். அது மாதிரி இல்லாமல் இங்கேயே கண்டெய்னர்ஸ் தயாரிக்க ரூபாய் 10,000 லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. கட்டுமானத்துக்கு தேவையான உள்கட்டமைப்பு பார்ட்ஸ் எல்லாமே இந்தியாவில் உற்பத்தி செய்யறது அதிகரிக்கப்படும். அடுத்த 5 வருஷத்துல 20 புதிய வாட்டர் வேஸ் வழித்தடங்களை யூஸிங்க்கு கொண்டு வரப்படும். வாட்டர் வேஸ் அதாவது இப்போ இருக்க நம்ம நாடோட வாட்டர் வேஸ் இருக்குல்ல, நீர் வழித்தளங்கள், அந்த நீர் வழித்தளங்களுக்கு கப்பல் போயிட்டும் வந்துட்டும் இருக்கும். அதை ஏதாச்சும் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கான உபகரணங்களும் எக்யூப்மெண்ட்ஸுமே வந்து வைக்கிறதுக்கு வாரணாசி அண்ட் பாட்னால அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு மையமும் அமைச்சு தரப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பட்ஜெட் எல்லாம் பார்த்து இதெல்லாம் ஓவரால் பட்ஜெட். இதனால தமிழ்நாடுக்கு என்ன பயன், தமிழ்நாடுக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணப்பட்டிருக்கு. அதில் முதல்ல சென்னை டு பெங்களூர், ஹைதராபாத் டு சென்னை விரைவு ரயில் வந்து உருவாக்கப்படும். இது முதல்ல. இரண்டாவதா ஆர்கியாலஜி தளம் அப்படின்னு சொல்லப்படுற ஆதிச்சநல்லூர், அதை வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்ற போகிறாங்களாம். ஸோ அதுக்குன்னு ஒரு தனி நடைபாதையும் வந்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக பாதுகாப்பு ஆய்வகம், விளக்க மையங்கள், சுற்றுலா வழிகாட்டுதல்கள் இதெல்லாம் உதவும் வகையில நவீன கதை சொல்லும் திறன் கூடிய இந்த தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற வகையில மேற்கு தொடர்ச்சி மலையில பொதிகை மலைன்னு ஒன்று இருக்கு. அங்க மலை ஏறத்துக்கு ட்ரைனிங் கொடுத்தப்பட்டு அதுக்கான வழித்தடமும் வைக்கப்படும். அங்க ஆர்வலர்கள் பறவையை பார்க்க வந்தாங்க அப்படின்னா புலிக்கல் ஏரி வழியாக கண்காணிப்பு பாதையுமே வந்து உருவாக்கப்படும். கடந்த 2025 அரிய வகை காந்தங்களுக்கான திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தற்பொழுது கனிம வளம் எங்க மிகுந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஒடிஷான்ற போன்ற சவுத் சைடு மாநிலங்கள்ல இதுக்கு பிரத்யேக வழித்தடங்கள் வந்து உருவாக்கப்படும். செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் நகரங்கள், குறிப்பாக இந்த கோவில்லாம் இருக்கும்ல அந்த நகரத்தை தான் இப்போ சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற நகரங்கள் வந்து ஃபினான்ஸ் ரீதியாக நிறைய மண்டலங்கள் வைக்கப்படும். ஒவ்வொரு மண்டலத்துக்கும் 5 இயர்ஸில் 5,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அது மேம்படுத்தப்படும். அண்ட் அது மூலிமா அந்த 5,000 கோடி மூலிமா ராமேஸ்வரம், மதுரை, காஞ்சிபுரம், கும்பகோணம் இந்த மாதிரி பல கோவில்கள் உள்ள நகரத்தில் கொண்டது தான் நம்ம தமிழ்நாடு. இந்த 5,000 crores மூலிமா இங்கே பயன்படுத்தப்பட்டு நம்மளுக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. இதுதான் தமிழ்நாடுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள். அண்ட் ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்காகவே போக்குவரத்து ஹைவே டிபார்ட்மெண்ட்காகவே 3 lakhs கோர்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இது 2026-27 நிதியாண்டில் ஒதுக்கியிருக்காங்க. பட் இது போன ஆண்டுகள் கம்பேர் பண்ணும்போது 8% அதிகம். போன ஆண்டு 2.87 lakh crores தான் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. அதோட 8% அதிகமாக இந்த ஆண்டு ஒதுக்கியிருக்காங்க. NHAI அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஆணையகம், இந்த ஆணையகத்துக்கு போன வருஷம் 1.70 lakhs crores ஒதுக்கியிருந்தாங்க. இந்த நிதியாண்டுல 1.87 lakhs crores ஒதுக்கப்பட்டிருக்கு. இது வந்து போன நிதியாண்டோட இந்த நிதியாண்டு அதிகமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. வரும் மார்ச் 31 அந்த நிதியாண்டுக்குள்ள முடிவதற்குள்ள NIHIயின் கடன் தொகையை 2 lakhs crores அது இல்லாமல் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு கீழே கொண்டு வரப்படும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. அண்ட் அடுத்ததா BBDCA
ஜி ராம்ஜி அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. ஸோ மத்திய ஊடகத்துறை வளர்ச்சிக்கு கடந்த நிதியாண்டு 1.87 lakhs crores தான் ஒதுக்குனாங்க. இந்த நிதியாண்டு 1.90 கிட்ட வந்து ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் வந்து 100 நாள் வேலை திட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு பதிலாக தான் இந்த விபி ஜி ராம்ஜி அப்படின்றது திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்காக 95,692 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்துக்கு 30,000 crores ஒதுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சென்சஸ். இந்த சென்செக்ஸ் 16வது முறையை எடுக்க போறாங்க. கடந்த 6 மாத காலமா இது ரொம்பவே தாமதமாயிட்டு இருக்கு. ஸோ இதுக்காக 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. ஏப்ரல் 1ல இருந்து செப்டம்பர் வரை வீடு ஃபுல்லா கண்காணிக்கப்படும் 2026ல. 2027ல ஃபெப் 1 முதல் மக்கள் தொகை ஜாதி கணக்கெடுப்பு இதெல்லாம் வந்து நடத்தப்படும். 2 கட்டமா இந்த சென்செக்ஸ் நடக்குது. ஒன்று 26ல, ஒன்று 27ல. அண்ட் இந்தியா ஃபுல்லா டிஜிட்டல் முறையில மொபைல் மூலியமா ஒரு ஆப் வாலியா இந்த சென்செக்ஸ் நடக்க போகுது. இதுக்காக 30 லட்சம் ஃபீல்ட் ஒர்க்கர்ஸ் அதாவது கள பணியாளர்களும் இவங்களை வந்து சூப்பர்வைஸ் பண்ண 1.8 lakhs அதிகாரிகளும் வேலை பார்க்க போறாங்க. அண்ட் அடுத்ததான் பார்த்தா பாதுகாப்புத்துறை. இதுக்காக 85 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. போன முறையோட இந்த முறை அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுல புதிய ஆயுதங்கள் வாங்கக்கான செலவும் அவங்களுக்கான பென்ஷனுக்காக 1.71 lakhs crore கொடுக்கப்பட்டிருக்கு. பென்ஷன், சிவில் சர்வே இது எதுவுமே இல்லாம ராணுவ செயல்பாடுகளுக்காக 5.95 lakhs crore ஒதுக்கப்பட்டிருக்கு. அண்ட் தங்க பத்திரங்கள் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வயசாகிற வரைக்கும் அந்த பத்திரங்களை வச்சுக்க முடியும். அவங்களுக்கு அது மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதுக்கான மூலதனமா இருக்கிற அந்த ஆதாய வரியே அறிவிக்கப்பட்டிருக்கு. அது ஏப்ரல் 1ல இருந்து அமலுக்கும் வரப்போதான். இதுதான் முக்கியமான விஷயம், வருமான வரி. இந்த வருமான வரி ஏப்ரல் 1ல இருந்து அமல்படுத்த போது 1969 கிட்டத்தட்ட 60 ஆண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு வருமான வரி தான். இவ்வளோ நாளாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த வருமான வரி இந்த வருடம் மாற்றப்பட்டு ஏப்ரல்ல அமலுக்கு வரப்போகுது. இந்த வருமான வரியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அது மூலியமா வருமான வரி படிவங்கள் கொடுத்துருவாங்க, ஃபார்ம்ஸ் கொடுத்துருவாங்க. இது மூலியமா வருமான வரி கணக்குகள்லாம் நீங்க நம்மளால பார்த்துக்க முடியும். ஒரு சின்ன ஃபீயோடு இந்த இது இப்போ டெட்லைன் முடிஞ்சு நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்ச் 31 வரை இதை தாக்கல் செய்யலாம். டெட்லைன் முடிஞ்சு பண்றவங்களுக்கு ஒரு சின்ன ஃபீயோட இந்த வருமான வரி நீங்க கட்டுவீங்க. அண்ட் இதுல ஒரு மாற்றப்பட்ட டெட்லைன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து 2ஆவும் பிரிச்சிருக்காங்க, ITR 1 அண்ட் ITR 2. இதை வந்து ஒரு இண்டிவிஜுவல் தாக்கல் செய்யறாங்க அப்படின்னா ஜூலை 31 அவங்களுக்கு டெட்லைன். அதே சமயம் தணிக்கை செய்யப்படாத வணிக நிறுவனங்களோ இல்ல வந்து NGOவோ தாக்கல் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு டெட்லைன் ஆகஸ்ட் 31. அதுவரை வருமான வரி கணக்கை நீங்க தாக்கல் செய்ய இவங்க அலோவ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து வருமான வரி. எல்லாருமே வந்து ரொம்பவே இதுவா இருக்கும்ல. ஸோ நம்ம இந்த வருமான வரி வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லாம போன வருஷம் என்னெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் இந்த வருமான வரியில இருந்தோ அதே தான் இந்த நிதியாண்டுலையும் வந்து ஃபாலோ பண்ண போறதா வந்து இந்த பட்ஜெட்ல இருந்துச்சு. ஸோ பட்ஜெட்ல நிறைய விதமான மாற்றங்கள் வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கேள்விகள் இருந்திருக்கும். பட்ஜெட்டோட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்கள் நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. இருந்தாலும் இந்த வீடியோவை வந்து சுருக்கி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். என்னோட பட்ஜெட் பற்றின நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கேன். உங்களோட கருத்து ஏதாவது இருந்துச்சு அண்ட் நான் ஏதாவது விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் தெரிஞ்சுக்கவும் செய்வாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, பட்ஜெட் தாக்கல் பண்ணி 3 நாள் கழிச்சு பேசியிருக்கீமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இது டீட்டெயில்டாக வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த டைம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்கள் இடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கண்மணி. டாடா.